முதன்மையான சக்தி பீடமாக வந்து இந்த கோயில் இருக்கு. தொடர்ந்து போக முடியல அப்படியே. சரி, இனி நாங்கள் சாப்பிடுவோம். இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தான். நான் வந்து பெருந்திரளான ஆட்கள் வந்து இந்த விகாரைக்கு வந்து போய்கொண்டிருக்கணும். இங்கே தெரியும், ஒரு நெடுந்தீவை பற்றிய ஒரு விளம்பரப்படுத்தல் பலகை ஒன்று இருக்குது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பூவரசன், அந்த காட்டு பூவரசன் சொல்லுவாங்க. பெரிய பெரிய மரங்கள் வந்து அதே மகா வித்தியாலயம் ஸ்கூலில் அணித்து எனக்கு இது இந்த மற்ற வாசலை. உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா, அந்த சப்த தீவுகளே ஒரு பிரபலியமான ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாக விளங்குகிற நைனா தீவுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து நைனா தீவு ஆலயத்தையும் வந்து தரிசிச்சுட்டு அப்படியே வந்து இந்த நைனாதீவு கிராமத்தையும் இந்த நைனாதீவு பிரதேசத்தையும் வந்து முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். அதுதான் வந்து இன்றைய காணொலியாக அமைய போகுது. இது ஒரு மோட்டர் சைக்கிளால் சுற்றி பார்க்குற வீடியோவாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு இருக்கும். இங்கே இருக்கிற நிறைய அம்சங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வந்து காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தாங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் புங்குடுதீவு பாலம் தாண்டி வந்து புங்குடுதீவுக்குள்ளால் போய் கொண்டிருக்கிறோம். நைனாதீவு உங்களுக்கு தெரியும், அது இந்த வரலாறுகள் எல்லாம் இந்த சப்த தீவுகள்லேயே ஒரு முதன்மையான தீவு தான் இந்த நைனாதீவு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து கண்ணகைபுரம் புங்குடுதீவு ராயேஸ்வரி அம்மன், அதாவது கண்ணகி அம்மன் கோயில் போகிறதுக்கான பாதை தான் அது. புங்குடுதீவு என்றது வந்து சும்மா எப்படி காட்டிட்டு போகல, அது ஒரு பெரிய தேசம். புங்குடுதீவு பிரதேசம் பற்றிய முழுமையான ஒரு காணொளி வந்து தனியாக விரைவில் வந்து பதிவேற்றுவேன். இப்போ நாங்கள் இப்படி அங்கே போகாமல் எதிர்ப்புறம் திரும்பி அந்த பாதையால் வந்து நைனாதீவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச் புங்குடுதீவுன்ட்டு ஒரு பெரிய சர்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் ஐயா ஒரு ஆள் நொங்கு விற்று கொண்டிருக்கிறார். நைனாதீவு நாகதீவு வித்தியார் என்று 2 போர்டு போட்டிருக்கு. புங்குடுதீவு பெரும்புக்கு மரம். இங்கே வந்து இந்த வீதியால் பயணித்து கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 2 மாடி கட்டுறம் ஒன்று, நல்ல கிளாஸ் எல்லாம் போட்டு படிவாக இருக்குது. இங்கால வந்து இந்த புங்குடுதீவு பிரதேசத்துக்கு அங்கால ரோட் வந்து காப்பற்றிடப்படையில் இப்படித்தான் இருக்குது. இதில் வந்து ஒரு பைப்பு தொகுதி ஒன்று நான் நினைக்கிறேன். இது வந்து குடிநீர் வழங்குறதுக்காக வேண்டி செஞ்சுருப்பாங்க போல். தெரியுதோ தெரியல, அந்த ஒரு தொலைவில் ஒரு கருப்பு கலரில் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதான் வந்து கச்சதீவு பிரதேசமாக இருக்கும். இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் பிள்ளையார் கோயிலாக்கும் மட்டும் அம்மன் கோயிலாக்கும், அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அப்படியே வந்து இந்த வீதியால் தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். குறிகட்டுவான் பிரதேசத்துக்குள்ளே வந்துட்டோம். குறிகட்டுவான் ஜெட்டிக்கு போய் அப்படியே வந்து நைனாதீவை நோக்கி பயணத்தை தொடருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விகாரைக்கு போகிறார்களுக்காக வேண்டி வந்து பூக்கள் வச்சு விட்டு கொண்டிருக்கணும். சாமான்கள் கிடையாது. இப்படியே வந்து நாங்கள் குறிகட்டுவான் ஜெட்டிக்கு போவோம். துறைக்கு ஒரு சிறிய பாதை ஒன்று தான். அண்மையில் வந்து இதை அபிவிருத்தி செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாதையை குறிகட்டுவான் ஜெட்டி வந்து மேலே ஒரு முக்கியமான இடம். ஏனெண்டா வந்து இங்கேருந்து தான் நைனாதீவுக்கும் மற்றது வந்து நெடுந்தீவுக்கும் வந்து போகிறத பயணிகள். பெரும்பாலும் வந்து இந்த ரெண்டுமே வந்து இலங்கையில் ஒரு சுற்றுலாத்துறைக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற தீவுகள். இங்கே தெரியும், ஒரு நெடுந்தீவை பற்றிய ஒரு விளம்பரப்படுத்தல் பலகை ஒன்று இருக்குது. இந்த ஜெட்டியில் வெயிட் பண்ணி தான் வந்து படகுக்கு போகிறது.
பட் இப்போ நான் நினைக்கிறேன் படகு வந்து தயார் நிலையில் நிற்கிது போல். அப்போ தான் முன்னுக்கு எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ ஏறுவோம். இது வந்து அந்த கட்டட நிர்மாணிப்பு வேலைகளுக்காக வேண்டி கல் வளையத்தினம். அந்த தீவு பகுதிகளில் வந்து உண்மையாகவே அந்த கட்டடங்கள் நிர்மாணிக்கிறது ஒரு சவாலான விஷயந்தான். இப்படி தான் வந்து இந்த போட்டு வல்ல வந்து நிர்மாணிப்பு கல் வல்மெல்லது சீமேந்து, அதை விட மணல் சீமேந்து பக்கெட்டில் எடுக்கலாம் தானே இந்த மண் வலை இந்த முறையில் தான் ஏற்றி கொண்டு போயிடும். இங்கால வந்து இது நான் நினைக்கிறேன் நைனாதீவுக்கு தான் இந்த கப்பலில் போகிறதுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு எல்லாம் அணிஞ்சு தான் வந்து ஏற்றினோம். வந்து நாங்கள் மோட்டார் சைக்கிள்களை கொண்டு போகிறது தான் ஒரு சவாலாக இருக்க போது. பார்ப்போம். வேறு போட்டு தான் வரணும் போல். இங்கே ஒரு ஓட்டோ ஒன்று ஏற்றினோம். கஷ்டப்பட்டு தான் கடும் சிரமத்துக்கு மத்தியில் தான் ஏற்றி கொண்டிருக்கணும். அதே வந்து அந்த நைனாதீவில் இருக்கிற நாகதீபம் அந்த விகாரைக்கு வந்து போகிறதுக்கு தான் வந்து போய் கொண்டிருக்கணும் போல். என்னடா கையில் அந்த தாமரை பூக்கள் எல்லாம் கொண்டு போகிறாங்க. அதில் தெரியுது அந்த கோபுரம் தான் வந்து நைனாதீவு கோயிலோட கோபுரம். நாங்கள் இப்போ இன்னும் போட்டு வரையில் ஜெட்டிலாம் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா கரிகரன் பைக் ஏற்றி கொண்டிருக்காரு கையில். பாப்புபலி ஒரு மாதிரி வந்து போட்டில் ஏறிட்டோம். நிறைய மக்கள் கிட்டத்தட்ட இந்த போட்டில் ஒரு 80லேருந்து 100 பேருக்குள்ளே இருப்பினோம். நாங்கள் மேலே நிற்கிறோம். மோட்டர் பைக்கோடு வந்ததால் வந்து எங்களை மேலே விட்டுருக்கணும். மற்றபடி வந்து கீழே தான் வந்து மற்ற 70 தீவு பயணங்களை விட வந்து இந்த பயணம் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த போட்டில் போக பயமாக கிடக்கு. ஏன்னா காற்றும் பலமாக வீசுது. அதோட வந்து போட்டும் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி கிடக்கு. இதுலேயே அந்த ஒரு தென்னை மரங்கள் தெரிகிற மாதிரி இருக்குல்ல, இந்த இடம் தான் வந்து நாங்கள் முதல் போன அனலதீவு பிரதேசம். இதுக்கு பக்கத்தில் தான் இப்போ வாங்க போகிற நைனாதீவு பிரதேசம் வந்து இருக்குது. போட் ஒன்று வந்து கொண்டிருக்கு எங்களை நோக்கி. நைனாதீவு ஆலயத்துக்கு போகிறதுக்கு முதல் இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா நாகதீவு விகாரைக்கு தான் போகுது. விகாரைக்கு போய் வந்து இங்கே பயணிகளை ரக்கினா அப்புறம் தான் வந்து அப்படியே இந்த நைனாதீவு கோயிலுக்கு வந்து போகுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விகாரைக்கு போகிற ஆக்கள் வந்து ரங்கி கொண்டிருக்கணும். சிங்கள சுற்றுலா பயணிகளும் வந்திருந்தவர். இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தான். ஆனால் வந்து பெருந்திரளான ஆக்கள் வந்து இந்த விகாரைக்கு வந்து போய்கொண்டிருக்கணும். நைனாதீவு துறைமுகத்தில் வந்து ஆக்கள் ரங்கி கொண்டிருக்கணும். நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோயில் முகப்புக்கு வந்து கொண்டிருக்கிறோம். தெரிய இடங்களிலே வந்து ஒரு முதன்மையான சக்தி பீடமாக வந்து இந்த கோயில் இருக்குது. தொடர்ந்து போக முடியல. அப்படியே நினைக்கிறோம் வெள்ளிக்கிழமை என்றால் வந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்கணும். அதோட வந்து உள்ளுக்கையும் வந்து பூசை நடக்குது போல். நாங்கள் இப்போ 10:45 அப்படி வந்திருக்கிறோம். ஆல்ரெடி வந்து நான் காலமே எல்லாம் மூலிகை ரெடி ஆகிட்டு தான் வந்தேன். இனி ஒரு கை காலை கழுவி கழுவிட்டு அப்படியே போய் கோயிலை இருக்க கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த நைனாதீவு பிரதேசத்தை சுற்றி பார்ப்போம். இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்னீர் ஊட்டு கிணறு. ஸோ இங்கே போய் இருக்க கை காலை கழுவுவோம். மற்றது இங்கே வந்து நிறைய நேர்த்தி கடன்கள் நடக்கிறது, முடியிறக்கிறது எல்லாம் நடக்கிறது. கோயிலை கும்பிட்டு தான் போய் கொண்டிருக்கிறோம். நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும்.
சொல்ல வேண்டியதில்லை. 18 சக்தி பீடங்களிலே வந்து ஒரு முதன்மையான சக்தி பீடம் வந்து இந்த கோயிலாக தான் இருக்குது. அதோடு வந்து இங்கே வந்து 8000 வருஷம் பழமையான சிலை தான் வந்து பீடத்தில் வச்சுருக்கு. ஸோ நான் உள்ளே எடுத்து காட்டையில தானே. ஸோ இந்த வெளிப்புற தோட்டத்தை வந்து நான் முழுமையாக காட்டுறேன். அதோட வந்து நான் போய் அடுத்ததாக உள்ளுக்கு போய் கும்பிட்டுட்டு அப்படியே காணொலியை தொடர்றேன். வந்து இந்த ஆலயத்தின் தலை வெளிச்சமான வன்னி மரம், அது கீழே வந்து இந்த நகக்கிரகங்களும் வச்சிருக்கு. இங்கே வந்து அந்த கரும்பாம்பு செம்பாம்பு அந்த நேர்த்தி வந்து செய்கிறவ. இதை வந்து கும்பிட்டுட்டு வந்து நாங்கள் அன்னதான மண்டபத்தை தான் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். மற்ற பக்தர்களும் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயில் வாரத்துக்கு பிரதான காரணம் இவர் தான். இவர் வந்து பல்கலைக்கழக லீவில் வந்து வந்திருக்கார். அப்போ இவராக இன்றைக்கு எங்களை எழுத்து கொண்டு வந்தது போய் கும்பிடணும் போல கிடக்கண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நித்திய அன்னதான மடம், அதாவது 365 நாளும், அதாவது வருஷம் ஃபுல்லாகவே வந்து இங்கே அன்னதானம் கொடுக்குறதுன்னு சொல்கிறவ. ஒவ்வொரு நாளுமே அன்னதானம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறவ. இப்போவே வந்து அடியவர்களுக்கு நிற்கணும் நிறைய பேர். லைன் விட்டாச்சு, உள்ளே போய்கொண்டிருக்கணும். சரி, இனி நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பாடு நடக்குது. இப்போ 2ஆம் தடவையும் சோறு வாங்கியிருக்கோம். ஃபைனலாக வந்து பாயாசம் பட்டு கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூசைகள் முடிஞ்சு எல்லாருமே போட்டுக்கு போய்கொண்டிருக்கணும். வழியிலே வந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தவர் தானே, வளமையாகவே தானே இங்கே வந்து. ஸோ 2 மணி போட்டு நினைக்கிறேன், அதுக்கு போய்கொண்டிருக்கணும். நாங்கள் இப்படியே போட்டுக்கு போக போகிறதில்ல. இந்த இதில் இருக்கிற அந்த மக்கள் குடியேற்றங்கள் அப்படியே வந்து நாங்கள் இந்த பயணத்தை வந்து கோயிலுண்ட இடதுபுறமாக வந்து அப்படியே ஆரம்பித்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கால வந்து கோயில் ஆன்மீகத்தாக வந்து இந்த வியாபார நிலையங்கள்லாம் இருக்குது. இங்காலயம் வந்து ஒரு கோயிலுண்ட நுழைவாயில் உண்டு தான், இடதுபுறம் இருக்கிற நுழைவாயில். இங்கால வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விகாரைக்கு போன ஆட்கள் வந்து கொண்டிருக்கணும். இங்கே வந்து நைனாதீவுக்கு வந்து தான் அங்கேருந்து வந்து போட் எடுத்து போகணும். விகாரையிலேருந்து நேரடியாக குறிகட்டுவான் ஜெட்டிக்கு வந்து படகு சேவை ஒன்றும் இல்லை. இது தெரியும், அமுத சுரபி அன்னதான மடம். இது வந்து திருவிழா காலத்தில் தான் நம்ம அன்னதானம் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. நாங்கள் முதலாவது இங்கே வந்து கேட்டோம், விசாரிச்ச நேரம் சொல்லிச்சுன்னா திருவிழா காலத்தில் தான் கொடுக்குறேன்ட்டு. அதால் தான் பேருந்து நாங்கள் அந்த கோயில் அடியில் இருக்கிற மடத்துக்கே போனாங்க. இங்கே ஒரு சங்குவல் விற்கிற கடை இருக்குது, அதாவது அந்த எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதி ஓரத்தில் வந்து இந்த விளாம்பழங்கள், மற்றது வந்து புழுக்கொடியல் வந்து சந்தைப்படுத்தி இருக்கணும். பெனங்கட்டி எல்லாம் இருக்குது. பெட்டி 100 ரூபா போகுது. மற்ற இந்த விளாம்பழங்கள் அதுகள் அங்கே எடுத்து விற்கிறது. விளாம்பழமே நான் ஊருக்கு எடுக்கிறது. நீங்கள் இந்த ஊரில் பிறந்த வளர்ந்த இல்லை? நாங்கள் இங்கே தான். கிட்டத்தட்ட இது, அதாவது நீங்கள் இந்த வியாபாரம் செய்வதற்கு முதல்ல என்ன தொழில் செய்த நீங்கள்? நாங்கள் இந்த வியாபாரம் தான் செய்கிறோம், மற்றபடி கூலி வேலைகளும் செய்யிருக்கிறோம். இங்கே பிரதானமாக என்ன தொழில் இருக்குது? தொழில் இங்கே கடத்தொழில் செய்கிறார்கள், கடத்தொழில் செய்கிறாங்க, மற்ற லோஞ்சி வச்சிருக்கிறாங்க. தோட்டங்கள் அது தோட்டம் அதுகள் குறைவு இங்கே செய்கிறாங்க, கணக்கே இல்லை, குறைவு. சரி, இப்போ என்னம்மா இந்த இது தண்ணீர் வசதி எல்லாம் பிரச்சனை இல்லை? தண்ணி ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே நிலத்து தண்ணி நிலமோ இல்லை கொண்டு அடிக்கிறவங்க? இங்கே வந்து ஓட்டப்பலான் இருக்குது. இங்கே அது வந்து இவங்க கடல் தண்ணியை சுத்திகரித்து மூலமாக வாட்டர் துறை. லிட்டர் எவ்வளோ? அது 1 லிட்டர் எவ்வளோ? எப்படி 1 லிட்டர் 2 இல்லை டேங்க் பவுசர் பில். மாதத்துக்கு பில் வரும் 400 ரூபாய். 1 நாளைக்கு தண்ணி. சரிண்ணா, சந்தோஷம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விகாரைக்கு வந்துட்டோம். நைனாதீவு நாக விகாரைன்னு சொல்கிறது.
பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வந்து இப்போ இங்கே வந்து கொண்டிருக்கணும். இதான் வந்து நாங்கள் அந்த போட்டில் இருந்து பார்த்த நுழைவாயில் பகுதி. ஒரு வல்லரசு மரமும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு உண்டு. அபிராமி இல்லம் என்ற பேரில் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம். 10:30 ஆகுது. அந்த பீகார் எல்லாம் தாண்டி இது பெருசாக ஆக்களை காணையில் இன்றைக்கு பாடசாலை இல்லை தானே. தென்னை மரங்கள் வந்து வச்சிருக்கு. இங்கால ஒரு பாடசாலை உண்டு. நயனாதீவு நாகபூசணி வித்தியாலயம் உண்டு. ஒரு பாடசாலை உண்டு. பாடசாலையில் படித்தாக்கள் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த பாடசாலையை தொடர்ந்து இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் வந்து ஒரு கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு கொண்டு அரச கட்டடமாக இல்லை தனியாட்டியான்னு தெரியல. கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நயனாதீவு பிரதேசத்திற்கான மின் விநியோக அலகு. இலங்கை மின்சார சபை என்ற இந்த இன்ஜின் வெள்ளம் வந்து நயனாதீவுக்கான மின் வழங்கி கொண்டிருக்குது. இந்த பிரதேசம் தான். இங்கால வந்து போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது. திருவள்ளுவர்கிட்ட சிலையும் ஒன்று இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேலன பிரதேச சபை நயனாதீவு என்று கிடக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதேச வைத்தியசாலை நயனாதீவு ஹாஸ்பிட்டல். வந்து புதுசாக வந்து இந்த வைத்தியசாலை என்ற அபிவிருத்தி பணிகளும் வந்து நடந்து கொண்டிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு 2 மாடி வீடு சும்மா பிரம்மாண்டமாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. நல்ல பெயிண்ட் எல்லாம் கொடுத்து என்னடா திருமகள் இல்லை கொண்டு போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிளிசரியா கம்புகள். அங்கால வந்து பெனமட்ட வேலியெல்லாம் அடைச்சிருக்கு. ஆடுகள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோட்டில் படுத்து இருக்குது. இந்த வடிவம் அதையும் கொஞ்சம் நிற்கிது. அப்படியே ஒரு சந்திக்கு வந்துட்டோம். பிரதேசத்தால் வந்து ஒரு பேருந்து கொண்டு போய்கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் பாடசாலை முடிகிற நேரம் வந்து பிள்ளைகளை ஏற்றுறதுக்கு அவனி மெயினாக சேவையாக இருக்கும் போல். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடிபாடடைஞ்ச நிலையில் வீடு ஒன்று கிடக்கு. பாடசாலை விட்டு மாணவர்கள் போய்கொண்டிருக்கணும். தொடர்ந்து போவோம். தங்கால என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணேசா சென சமூக நிலையம் இருக்குது. அது இந்த நுழைவாயில் மற்றது கட்டிட தொகுதி எல்லாம் இதுவே நிற்குது. பேருந்து திரைப்படம் ஒன்று போட்டிருக்கு. இது என்ன இதான் வந்து இந்த இடத்துல நீர்வளங்கள் தொகுதி. நீர்வளங்கள் அமைச்சு அதை செய்யப்பட்ட இடம். இவன் வந்து இந்த கடல் நீரை வந்து சுத்திகரித்து வந்து நன்னீராக குடிக்கணுமா ஒரு அண்ணாவரால் காட்சி எடுத்து சொல்லியிருந்தார். அந்த அமைப்பு தான் வந்து இது. இங்காலயம் வந்து ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு வைரவர் கோயில் உண்டு. இந்த நீர்வளங்கள் தொகுதி அமைப்புக்கு இங்கால இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கால இந்த மீன் பிடிக்கிற வாடி பகுதிக்கு வந்துட்டோம். சின்ன சின்ன வாடியெல்லாம் அமைச்சு கிடக்கு. நினைக்கிறேன் மீனவர்கள் ஒருத்தரும் இல்லை. இப்போ மத்தியான நேரம் தானே, நீ பின்னேரம் சிலவில் வருவினோம். இல்லாட்டி அதிகாலையில் வந்தால் கட்டாயம் நிற்பினோம். ஒரு ஆலமரம் மட்டும் சின்ன ஆலமரம் அடிக்கிற வெயிலுக்கு போய் அங்கே தான் நிற்கணும் போல் அடகு. இந்த நயனாதீவு வந்திருக்கிறீங்களா நீங்கள்? கட்டாயம் வந்து பெரும்பாலும் வந்து இந்த தீவு பகுதிகளிலே வந்து நயனாதீவுக்கு தான் அநேகமான ஆட்கள் வந்து பார்ப்பினோம். நயனாதீவுக்கு தான் வந்து பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வந்து போகிறது. நயனாதீவுக்கு இதுவரைக்கும் வந்த ஆட்கள் யாரும் உள்ள அனுபவங்கள் இருந்தால் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கடற்கரை பகுதியால் போய்கொண்டிருக்கோம். இந்த கடற்கரை பகுதியில் எதிரிலேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தென்னை மரங்கள் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு ஒன்று இருக்குது. பார்க்கவே வந்து அழகாக இருக்குது.
வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பள்ளி வாசலும் ஒன்று இருக்கு கடற்கரை பகுதியால் வந்து ஒன்று கேட்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மூல பகுதியில் வந்து இந்த கிழுவ மரங்கள் சரியான மொத்தமான மரங்கள்லாம் வளர்ந்து இருக்குது. வேலி தான் அடைச்சிருக்காங்க அந்த மரத்தை வச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பூவரசன், அந்த காட்டு பூவரசன் சொல்லுவாங்க. பெரிய பெரிய மரங்கள் வந்து வெட்டி போட்டு கிடக்கு விறகு தேவைக்கு போல். வந்து இந்த கரையோரத்தில் போய் கொண்டிருக்க ஒரு கோயில் உண்டு. அது ஒரு ஐயப்பன் கோயில் உண்டு. உற்சவ 60 நாட்கள் நடைபெறும் உண்டு. அதில் போட்டு கிடக்கு. உள்ளுக்க கோயிலில் அப்படியே கரையோரத்தால் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கரையோரங்களில் வந்து கற்றாழை மரங்கள் வளர்ந்து கிடக்கு. ரோடு 2 சைடு நெஞ்சாலயம் வந்து ஒரு வடிவுக்கு வைக்கப்பட்டுச்சா தெரியல. செயற்கையான முறையில் சில மரங்கள் பூத்தும் இருக்கு. கரையோரம் ஃபுல்லாக வந்து இந்த கற்றாழை மரங்கள் வச்சுக்கிறாங்க. ஐயப்பன் கோயிலில் இன்னொரு பக்கம் தோட்டம் தான் அது. பார்த்தீங்கன்னா இந்த எருக்கிழ மரச்செடிகள் எல்லாம் முளைச்சிருக்குது இந்த கரையோர பகுதியில். இந்த பனை மரங்களும் வந்து அப்படியே அடுக்காக வச்சுக்கிடுது. ஒரு ஒழுங்க மாதிரியான ஒரு அமைப்புக்கால தான் போய்கொண்டிருக்கோம். ஒரு சின்ன வீதி தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள்ன்ற உயரங்கள் இன்னும் உயரத்தில் வளர்ந்து கிடக்குது. பூவரச மரங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல அகலமான மரங்களாக இருக்குது. எங்களுக்கும் பாதை தெரியல, ஒரு மாதிரி பயந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நில அமைப்புகள் எல்லாமே, சூழல் அமைப்புகள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற தீபகங்கள் எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்குது. ஆமாம், இந்த பூவரசை பார்த்தீங்கன்னாலே விளங்கும் எப்படி இருக்குண்டு. எங்கனோட சேம் வந்து இந்த பூவரச மரங்கள் இருக்குது. ஆனால் இங்கத்தியான் பூவரச மரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது அகலத்தில் வந்து கூடவே இருக்கும். காட்டு பூவரசன்னு சொல்கிறது போல். எனக்கு சரியான விளக்கங்கள் தெரியாது, தவறாக இருந்த மன்னிக்கணும். இன்றைக்கி நான் மோட்டர் சைக்கிளோடு இல்லை, இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் ஓடிக்கொண்டு வரேன். அப்போ கொஞ்சம் சௌகரியமாக இருந்து காணொலிகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வளமையாக ஒரு கையில் ஆக்சிலேட்டரை கொடுத்து கொண்டு மற்ற கையால் ஃபோனை வச்சுட்டு வரேன். அதில் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பெயிண்ட் கலரிங் அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். இங்கேயும் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அதாவது அந்த ரோட்டால் திரும்பி வலதுபுறமாக வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அம்மன் ஆலயம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கு போல். பெய்த மலைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியல் நம்பி வந்து நிற்கிது. நல்ல வெயில் மறிக்கிறது தானே இன்றைக்கு. எப்படியும் இதே வெயில் தொடர்ந்தால் இன்னும் ஒரு கிழமை கூட அதுக்குள்ளேயே வந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றிடுமென்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது. அப்படியே இங்கேயில் வந்து பார்த்தீங்கன்னா நைனாதீவு ஸ்ரீ கனிஷ்ட மகா வித்தியாலயம் கொண்டு ஒரு உயர்தரம் கொண்டு ஒரு மிக பெரிய ஒரு பிரபலியமான பாடசாலை உண்டு. இந்தியாவில் அந்த கிரவுண்ட அந்த பாடசாலைன்ற கிரவுண்ட் இருக்குது. பின்னுக்கே வந்து ஒரு ஆலயம் இருக்குது. என்ன கோயில்? என்ன பிள்ளையா கோயில்? பிள்ளையா கோயில் சொல்லிட்டு வந்து இந்த கடையாலும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இந்தியாவிலே ஒரு பாதை அருகில் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. அழகான சின்ன கோயிலாக இருக்குது. 3 மணி ஆகுது. நாங்கள் ஒரு சாப்பிட்டுட்டு நைனாக்கு கோயிலை சாப்பிட்டு வலிக்கிட்டே தானே இந்த ஊரை சுற்றி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு அமைதியான சூழலாக இருக்குது. பெருசாக வந்து கனரக வாகனங்களோ இல்லை மற்ற வாகனங்களோ இல்லை, அப்படியே தான் இருக்குது. நாங்கள் சுற்றி கொண்டு நிற்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒற்றடி பாதையில் தான் போய்கொண்டிருக்கோம். இந்த சைட்ல எல்லாம் வந்து மரங்கள் வச்சு அதுக்கு வந்து அந்த சிமெண்டால் வந்து கூடுகள் மாதிரி அமைச்சு வச்சுக்கணும். உண்மையிலே அது வளர்ந்து சென்றால் இந்த கரையோரம் பார்க்கவும் அழகாக இருக்கும். நாங்களும் வந்து வெயிலுக்கு போகாமல் நிழலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்காலயம் வந்து ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த கரையோரத்தில் தீர்த்தக்கணிகளோடு எல்லாம் இருக்குது. எனக்கு ஆலயத்தின் பேர் தெரியலை. நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு அம்மன் கோயில். அம்மன் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் யாரும் தெரிஞ்சால் வந்து மறக்காமல் கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்க. அப்படியே வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள்லாம் நிற்கிது. போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து இந்த நைனாதீவு பிரதேசத்துக்குரிய குடிநீர் தாங்கி நான் நினைக்கிறேன் நீர்ப்பாசன திணைக்களத்தால் தான் வந்து இது பராமரிக்கப்படுது போல். சரியான
விவரங்கள் எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டட தொகுதி உண்டு. அவர் வீடு தான் போல் நல்ல குளிரூட்டப்பட்ட வசதிகளோட எல்லாம் இருக்குது. பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடங்களில் எனக்கிட்ட போல சாமானையும் கொண்டு வந்து கட்டி முடிச்சிருக்கணும். ஈச்ச மரமா மடுப்பேனேன்னு சொல்கிறேன். பேர் ஈச்ச மரம் ஒன்று நிற்கிது. நான் பார்த்துட்டு உடனே நிப்பாட்டினேன். மடுப்பேனேன்னு சொல்கிறேன். இதுவா இல்லை இல்லைண்ணா. சரி போம்பா. நம்ம வந்து நயினாதீவு போஸ்ட் ஆஃபீஸ். அதில் வந்து ஒரு பாடசாலையும் கொண்டு இருக்கு. ஐடி லேப் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்து நயினாதீவு மகா வித்தியாலயம் ஸ்கூலில் அணித்து நினைக்கிறேன். இது இந்த மெட்ட வாசலில் இருக்கும் போல் கல்வி நிலையம் நயினாதீவு கிளை முன்னேற்ற கழகம் கொண்டு போட்டு கிடக்கு. நாங்கள் ஒரு கிளை வீதி ஒன்றுக்குள்ளே வந்துட்டோம். எங்களுக்கு சரியான பாதை ஒன்றும் தெரியலை. ஒரு கிளை ரோட்டு ஒன்று இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் ஆண்டு அவனும் விட்டான். அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் அது முருகன் கோயில் ஆகும். பங்காளி முருகன் கோயிலா? என்ன முருகன் அது தெரியாது. நயினாதீவில் இருந்தால் நயினாதீவு முருகன் அப்படியா? அது முருகன் கோயில். இந்த சந்தியிலையும் ஒரு வீடு இருக்குது. வடிவாக தான் இருக்குது. நிறைய வீடுகள் வந்து இங்கே எங்கன்னு மனசை கவர்ந்துருக்குது. உண்மையிலே நயினாதீவு பகுதியில் இருக்கிற வீடுகள். இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால இன்னொரு வீடு. ஊர் அமைப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கால இந்த மதில் இந்த வர்ணங்கள் அதுவும் ஒரு மேல்மாடி வீடு தான். ஸோ பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் வச்சுருக்கு. இதா இந்த வீடா? ஓகே. வந்து எங்கள் நண்பர் பெரிய பாட்ட வீடா. ஸோ அவர் தான் கூட்டி வந்துருக்கிறார். பார்த்தா கேட் பூட்டி கிடக்க அவர் நிற்கிறாரோ தெரியல. நின்றா பார்ப்போம். தற்செயலாக அவர்கிட்ட பெரியப்பா இல்லையா, அவங்க வேலையாடுறா நிற்கணும். ஸோ நாங்கள் அப்படியே விட்டுட்டு கோயில் அடிக்க பயணத்தை தொடர்றோம். இதில் பார்த்தீங்கன்னா மற்றொரு கற்றாழை மரம் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் அது சேர்த்து கற்றாழை, இது வேறு இன கற்றாழையாக இருக்கும் போல். இந்த ரோட்டால் போய் கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஒன்று தெரிஞ்சிச்சு. அதில் ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது. எனக்கு சரியாக தெரியலை. நான் ஒரு சங்க கடையாக இருக்கும்னு நினச்சி வாங்கினது. தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். இங்கேயே செல்லும் இந்த பாதைன்ற மாதிரி வந்து நயினாதீவில் நாங்கள் பாதையை தவற விட்டுட்டோம். ஸோ மெயின் ரோடுக்கு போகிறதுக்காக வேண்டி உள்ள கிளை வீதி எல்லாத்துக்காலையும் சுற்றி கொண்டு நிற்கிறோம். பார்ப்போம். இதுலேயும் வந்து ஏதாச்சும் நல்ல அம்சங்கள் வந்து அதையும் காட்டிக்கொண்டு எப்படி கூகுள் மேப்பில் உதவியோடையாச்சும் நாங்கள் நயினாதீவு மெயின் கோயிலுக்கு இப்போ இல்லை தவற விட்டாண்டி இல்லை. ஏன்னா இப்போ இந்த ஊராக்களை ஒரு ஆளை கேட்டாலே வந்து டக்குன்னு பார்க்க சொல்லுவார். போய் கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 2 மாடி வீடு அந்த மாதிரி இருக்குது. அங்கால பனை மரங்கள் அப்படியே அடுக்கடுக்காக நிற்கிது. வேற வேற மோசமாகி கொண்டே போகுது. மீண்டும் ஒரு வாடிக்கை கிட்ட வந்து இந்த வாடி பாதையால் போய் கொண்டிருந்தோம். பாதை முடியுதா? போய் பார்ப்போம். பாதை இப்போ என்னென்னா தாங்கள் ஒரு ரைடர் தான் என்று நிரூபித்து கொண்டிருக்கணும். நான் வந்து விசித்திர விளையாட்டுக்கு வரையில் என்று ரங்கிட்டேன் கீழே. என்னென்னா சரியான மணல் நிலம் வந்து மோட்டர் சைக்கிளோடு எல்லாம் போச்சு. ரங்கி தான் போய்கிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கூடைக்கு இந்த சங்குவல் எடுத்து வச்சுக்கணும். இதைத்தான் வந்து நீ சுத்தப்படுத்திட்டு வந்து இந்த அலங்கார பொருட்களுக்காக வேண்டி அங்கே கரையோரங்களில் வந்து விற்பினோம். அப்படியே அந்த மண் ரோட்டால் ஏறி போய்கொண்டு இருக்கிறோம். என்னென்னா இந்தால பக்கத்தில் இருக்க கடலை பார்க்க போய் ரங்கி குளிக்கணும் போல தான் கிடக்கு. வெயில்லானே வேலி அடைச்சி கொண்டிருக்கார் அண்ணா. வெறிஞ்சு கிடக்கு நிறைய. நாங்கள் பிறந்தது 66ஆம் ஆண்டு. அதுக்கு முதலே அந்த கல் 2ம் தோன்றி இருக்கு. அப்போ அது ஆரம்பத்திலேயே அது அந்த கல்லாக இரண்டாம் அந்த கேழலும் பாம்பும் வந்த இடத்துலேயே அதுகள் போய் தஞ்சம் புகுந்து தான் அது அந்த கல் வளர்ந்தேன்னு சொல்லினோம். அப்போ அந்த கல் வந்து இப்பையும் அதில் வரலாறு என்றால் அது போற்றக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஆனி மாதத்தில் திருவிழா உயர் திருவிழான்னு சொல்லி ஒரு 16 நாள் மகோத்சவம் நடக்கிறது. அந்த 11ஆம் திருவிழா அன்றைக்கு அந்த புட்டியிலே ஒரு மடம் ஒன்று இருக்குது. அந்த மடத்தில் வச்சு பூசை செய்யக்க ஐயர் வந்து பூசை செய்யக்க
கேரடன் வந்து அந்த கல்லுக்கு மேலே நின்று சுற்றுறது. ஓ நானும் இந்த வருஷம் நேர்லயே நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த வரலாறு உண்டு. அது இப்போ நாங்களும் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ சந்ததியை பூரா காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் அந்த கல் தோன்றின காலம் எங்களுக்கு தெரியாது. அது இப்போது கொண்டு வேண்டாம், அது எங்களுக்கு தெரியாது. அப்போ இங்கே வந்து பிரதானமாக கடத்தொழிலோ இல்லாட்டி விவசாயமும் இருக்கு. கடத்தொழில் இருக்குது. விவசாயம் வந்து இந்த மாறி போகும். இந்த மழை பார்த்து தான் செய்யலாம். மற்றபடிக்கு தண்ணி பிரச்சனை. தண்ணி என்றால் கொஞ்சம் இங்கே உவர் தண்ணி எல்லாம் இப்போ இந்த பைப்லைன் செய்திருக்கிறாங்க. அதால் தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மற்றது இந்த விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் கூடுதலாக செய்கிறது குறைவு. விவசாயத்துக்கு ஏற்ற இடவசதி பிரச்சனையும் குறைவு. இப்போ அங்கே கொஞ்சம் தள்ளித்தான் இந்த கோயில் காணிகளுக்கு நெல் விதைக்கிறது. மற்றது சொந்தமாக சில ஆக்கள் வயல் வச்சிருக்கணும், அதுகளுக்கு நெல் விதைப்பாங்க, உள்ளுவாங்க. விவசாயத்தை பொறுத்தவரையில் இங்கே குறைவு. கூடுதலாக விவசாயம் குறைவு தான். மரக்கறி எல்லாம் அங்காலேருந்து தான் கூடுதலாக வாரது. இங்கே தேவைகளுக்கு ஒரு கொண்டாட்டங்களோ அது அங்காலேருந்து தான் தொகையாக எடுத்துகிட்டு வர்றது மரக்கறி சாப்பாடுகள் எல்லாம். கிட்டத்தட்ட இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்குண்ணா அதில்? இங்கே இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 6000 சனத்தொகை இருக்குது. 6000 பேர். ரெண்டா ஒரு 5 பேர் அடிப்படையில் பார்த்தாலும் 3000 குடும்பம். ESP 3 இருக்குது. 1000க்கு கூடத்தான். 1500 குடும்பத்துக்கு மேலே வரும். 1300 குடும்பத்துக்கு மேலே வரும். சரி சரி. எத்தனை குடும்பங்கள் அப்படி மீன்பிடி விவசாயங்கள் செய்கிறதா? மீன்பிடி கிட்டத்தட்ட இப்போ இந்த ஏரியாக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 90-100 குடும்பம் இந்த ஏரியாவுக்கு செய்யுது. அப்போ தொட்டமாக அங்கால மலையடின்னு சொல்கிறது அதுக்குள்ளே கொஞ்சம் குடும்பம் தொழில் செய்யுது. முஸ்லீம் ஏரியாவுக்கு செய்கிறாங்க. மற்ற அங்கால கத்தியாக்குள்ள அந்தோனியா சேச்சடி பக்கத்தால் செய்கிறாங்க. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 90-100 குடும்பம் செய்யுது. இதுக்குள்ளே கடத்தொழில் மீன்பிடிச்சு தொழில் செய்கிறாங்க. சரி ஐயா, நன்றியா கதைச்சது. அந்த ஐயா சொல்லியிருப்பார் அந்த நைனாதீவுன்ற புராண கதை கொஞ்சம் சொன்னவர். அது ரெண்டும் தான் வந்து அந்த கருடண்ட கல். நாங்கள் போன பாதை வந்து சரியாக தான் இருந்திருக்கு. இடதுபுறத்தால் வந்து பயணத்தை தொடங்கினாங்க. அப்படியே சுற்றி கொண்டு வலதுபுறத்தால் வந்து கோயிலுக்குள்ளே வாரோம். சரியாக 3:48 நேரம். கோயிலடிக்கிட்ட வந்துட்டோம். ஐஸ்கிரீம் பேன் ஒன்று நின்றுச்சு. அப்போ சுற்றிட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று குடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு சரி, நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்கிறேன்னு பார்க்க எங்களுக்கு வந்து அவையில் ஐஸ்கிரீம் பண்ணி தான் சொல்லி கேட்கணும். நல்லா இருக்குது. சுற்றி போட்டு வெயிலுக்கு குடிக்க. இந்த விக்குகள் வந்து இந்த விகாரைக்கு போட்டு போய் கொண்டிருக்கணும். ஏன்னா நாங்களும் இப்போ வந்துட்டோம். போட் நிற்கிது. இந்த போட்டில் ஏறி வெளிக்கிட போகிறோம். பெருமளவான ஆட்கள் வந்து ஏறிக்கொண்டிருக்கணும் போகிறதுக்கு. காணொலியை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நைனாதீவு பிரதேசத்தின் முக்கியத்துவமாக இந்த அம்சங்கள் எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி எடுத்திருப்பேன். மறக்காம வந்து எனக்கு ஒரு ஆதரவாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக வந்து ஆதரவு தாங்க. நைனாதீவை சேர்த்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்துச்சுன்னா அவைக்கும் வந்து மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.